தங்கமான வீடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 2 BHK கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் மட்டும் கட்டப்பட்ட நல்ல பெரிய வீடுங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பரான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி லைட் அண்ட் டார்க் கலரில் அருமையான பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு அருமையான வீடுங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த வீட்டில் எல்லா ஏரியாவுமே நல்லா ஸ்பேசியஸான ஏரியா கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டைப்ஸ் டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்கோடைய அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14x21 அளவில் நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சைடில் வர வால் ஃபுல்லாகவே கிளாசிஃபைல செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப் வரைக்குமே செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வாட்டர் சம் போர் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல 2 பெரிய கார் நிப்பாடுறதுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங். அதேமாதிரி பார்க்கிங் ஏரியாவிலேருந்து நிறைய ஒரு செட்பேக் ஏரியா நல்ல ஸ்பேசியஸான செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு 2 பைக் நிப்பாட்டுற அளவுக்கு உள்ளே போய் வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வரைக்கும் நம்ம போய் ரிட்டர்ன் வந்துக்கலாம். சுற்றியும் இடம் விட்டு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அருமையான தீக்குட்டில் நல்லா ஸ்ட்ராங்கான டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 16x16 அளவில் நல்ல பெரிய லிவிங் ஹாலுங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டைனிங் கம் கிச்சன் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு போகிற வழியில் ஒரு ஆர்ச் ஒர்க் மாதிரி சூப்பரான பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியாங்க. டைனிங் ஏரியாவில் வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து கிச்சனை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான கிச்சன். ஆமாங்க, ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸும் கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்டோரேஜ் யூனிட். அதுக்கேற்ற மாதிரியே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவிலேருந்தே கீழே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10x16 சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃப் லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூமுங்க. ஆமாங்க, ஓடி ஆடி விளாடலாம் அந்த பாத்ரூம். அந்தளவுக்கு நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு லிண்டன் லெவலில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இதுவும் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரான பேட்டர்னில் 2 பெட்ரூம்க்கு ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையும் 10x16 சைஸில் பெரிய பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இதையும் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக ஒரு லக்ஸுரி லுக் அண்ட் பேட்டர்னில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸ் எல்லாமே குவாலிட்டி வைஸில் இவங்க எந்த காம்ப்ரமைஸ் பண்ணலைங்க. சூப்பரான பிளானிங்கில் இந்த வீடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய வீடு வேணும் அப்படின்றவங்களுக்கு சூப்பரான வீடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த விலைக்கு 4 சென்ட் லேண்ட் உள்ள ஏரியாவில் இவ்வளோ பெரிய வீடு கிடைக்குமானா வாய்ப்பு இல்லைங்க. சூப்பரான வீடுங்க. அவுட் சைடில் பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸான இடம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அவுட் சைட்லேயும் இந்தியன் ஸ்டைலில் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பாத்ரூம் பாருங்கள். இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாகவே சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து மொட்டை மாடி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மொட்டை மாடி வந்ததும் ஃப்யூச்சரில் மேலேயும் நீங்கள் பில்டிங் எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் ஃபுல் பில்லர் ஒர்க் கொடுத்து தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.